ரிஷபம் ராசி உங்களை பாருங்க, பெரும்பாலும் கூட இருக்கிறவங்க நீங்கள் ரொம்பவுமே ஸ்லோவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நினச்சி நீங்கள் கவலையே படக்கூடாதுங்க. உங்களை யாராச்சும் ஸ்லோ அப்படின்னு சொன்னால் அது ஸ்லோ கிடையாது, உங்களோட ஸ்ட்ராங். இதை நீங்கள் முதல்ல நம்பணும். ஏன்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியுமே பாருங்கள், மெதுவானதாக இருந்தாலும் ஸ்ட்ராங்கானதாக இருக்கும். பெரும்பாலும் அப்படி சொல்கிறவங்க நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு பாருங்கள், உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியுமே உறுதியானதாக இருக்கும். அதனால தான் உங்கள் வெற்றி எப்போவுமே நிலச்சிருக்கு. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வேகமாக ஓடுறவங்க முடிவை விரைவில் அடைஞ்சாலும் அது நிலையானதாக இருக்காது. ஆனால் அந்த ரிஷபராசிக்காரங்க நீங்கள் நிதானமாக போனாலும் அந்த இடத்த ஸ்ட்ராங்காக பிடிப்பீங்க. நீங்கள் கட்டுற வாழ்க்கை கட்டிடம் சீக்கிரம் வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை இருக்கும். ஆனால் அந்த வாழ்க்கை கட்டடம் நிலையானதாக இருக்கும், உறுதியானதாக இருக்கும். நிதானமாக போங்க. உங்கள் நேரம் வந்துச்சுன்னா உங்களை யாராலையுமே தடுக்க முடியாது. இதை நீங்கள் உணர்ந்து செயல்பட்டாலே போதும், எல்லா வகையிலுமே நன்மைகளை பெறலாம். இந்த ரிஷப ராசி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மரம் மாதிரி மெல்ல வளர்ந்தாலும் அது எல்லோருக்குமே நிழலை தரும். அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். அதுபோல தாங்க நீங்களும். ஒரு விதையை இப்போ நீங்கள் நினச்சிக்கோங்களேன், அது போட்ட உடனே மரமாக வந்துடுது கிடையாது இல்லையா? அதுபோல தான் இப்போ தினமும் அது மண்ணுக்குள்ளே அதோட வேலையை அமைதியாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அது ஒரு நாள் கண்டிப்பாக மலைச்சி வரும். அதுக்கப்புறம் அதை யாராலும் தடுக்க முடியாது. குறை சொன்னவங்களே அந்த நிழலில் தான் தங்குவாங்க. அது மாதிரி தான் இந்த ரிஷபமும். அதனால் உங்களை யாராச்சும் குறைச்சலாம் எடை போடுறாங்க, உங்களை ரொம்ப மட்டம் தட்டி பேசுகிறாங்க அப்படின்னா அதில் காது கொடுத்து கூட கேட்காதீங்க. உங்களுக்கான வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. அவங்களே ஒரு நாள் ஆச்சரியப்பட்டு உங்களை பார்ப்பாங்க. மற்றவங்க வேகமாக ஓடுறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்காதீங்க. நீங்கள் மெதுவாக போனாலும் அது ஸ்டடியாக இருக்கும். அதை மனசார நீங்கள் நம்பினாலே போதும். ஏன்னா இந்த ரிஷபராசி அப்படின்னு பார்க்கும்போது பொறுமை அதிகமாக இருக்கும். ஆனால் பாருங்கள், நீங்கள் ஒரு தடவை ஒரு முடிவை எடுத்துட்டிங்கன்னா யாருக்காகவும் அதை மாற்றிக்க மாட்டீங்க. பெரும்பாலும் உழைப்பை நம்புகிறவங்க ரிஷபராசிக்காரங்க. சின்ன சின்ன விஷயத்தில் கூட பாருங்கள் ரொம்பவுமே உறுதியாக இருப்பீங்க. இப்படி உறுதியாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த மாத கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த ஜூன் மாதம் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பை ஏற்படுத்துதா? அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெறலாம், இந்த மாத கிரக சூழல் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். அதனால தான் ரிஷப ராசி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. சுக்கிரன் சகல கலைகளுக்குமே வல்லவர். பெரும்பாலும் ரிஷபம் ராசி அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது தனித்துவமான கலைகள் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு செய்கிறது அது அற்புதமான உயர்வு தரும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு அம்மன் ஆலயம் இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமையில் போய் நெய் தீபம் போட்டு வழிபடுங்க, சிறப்பான உயர்வு ஏற்படும். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது இந்த காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுங்க, அற்புதமான பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. இப்போ கூட நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடிச்ச அம்மனின் பெயரை 3 முறை சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு நம்பி அந்த விஷயத்தை செயல்படுத்துங்க. நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கும், நன்மை சேரும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக உங்கள் இஷ்ட தெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த ரிஷபராசிக்காரங்க பெரும்பாலும் பாருங்கள் கோபப்பட மாட்டீங்க. கோபம் ரொம்பவுமே குறைவாக தான் வரும். ஆனால் கோபம் வந்துச்சு அப்படின்னா எதிரிகளை துவம்சமாக்கிடுவீங்க. அந்த அளவுக்கு ஃபயரான ஆட்கள் தான் ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்காரங்க ஒரு விஷயத்தை ஏதாவது செயல்பட்டுட்டு இதில் நல்லது நடக்குமா இல்லை கெட்டது நடக்குமா, நாம் இதை செஞ்சது சரியா தப்பா அப்படின்னு குழப்பிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி குழப்பம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா உங்கள் ஜாதகம் உங்களோட வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும், நல்ல ஒரு கிளாரிட்டியான அமைப்பை ஏற்படுத்தும். நீங்கள் நம்பிக்கையோடு பேசுகிற ஒரு நல்ல ஜோதிடரை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுற எல்லா ஆன்சரையுமே நீங்கள் அவங்க மூலியம் பெற முடியும். ஜனனகால ஜாதக அமைப்பால் நல்ல ஒரு உயர்வு, நன்மை, எதிர்காலத்தை பற்றின முழுமையான கணிப்பு, இது எல்லாமே ஒரே இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் மிஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். சரியான டைமில் எடுக்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும். இது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். நீங்கள் கன்சல்ட் பண்ணி பாருங்கள். இந்த ரிஷப ராசி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படின்னு சொன்னோம். ஏதாவது கலைகள்லையுமே மிகுந்த ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பீங்க பாருங்கள். அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய தனித்துவமான ஆற்றல் என்ன அப்படிங்கிறதையும் சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நாங்களும் அதை தெரிஞ்சுக்கிறோம். இந்த ரிஷப ராசிக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது
முதல்ல உங்கள் ராசியில் பாருங்கள் சுக்கிரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, அடுத்தது சுகஸ்தானம் அதில் கேது இருக்கிறாரு, அடுத்து ரணருண ரோகஸ்தானம் அங்கே சந்திரன், அதுக்கப்புறம் தொழில் ஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் பாருங்கள் செவ்வாயோட சனி பகவானும் சேர்ந்துக்கிறாரு. அப்புறம் தான் அயனசயன போகஸ்தானம் இருக்குது, அங்கே சூரியன் புதன், இந்த 2 கிரகங்களும் ஒரு சேர அமைஞ்சிருக்கு. இந்த மாத கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதம் பெரும்பாலும் நீங்கள் திட்டமிட்டு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நல்லது நடக்கும். காரிய வெற்றி அனுகூலமாக உண்டாகும். இதுக்கு முன்னாடி தடைப்பட்ட காரியம் கூட பாருங்கள் இந்த மாதம் நல்லபடியாக நடக்கும். நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க, உங்களை சுற்றிக்கிறவங்களும் ஆச்சரியப்படுவாங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே நல்லா கரெக்டாக பிளான் பண்ணி பண்ண பாருங்கள். அதேக்கப்புறம் இந்த உணர்ச்சி வசப்பட்டு அந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணாதீங்க. உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக இதையும் செஞ்சு பாருங்கள், நல்லது நடக்கும். ஏன்னா சுற்றி இருக்கிறவங்களோட எண்ணமும் செயலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் சாதிக்கணும் அப்படிங்கிறதும் நினச்சிங்கன்னா முயற்சியை கொஞ்சம் அதிகமாக செய்ய வேண்டியதாக இருக்கும். திடீர்னு பயணங்கள் ஏதாச்சும் வரும். ஆனால் இது வரைக்கும் பாருங்கள் நிறைய தடைகளை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. இந்த மாதம் அந்த தடை எல்லாமே தானாக உங்களை விட்டு விலகுது. உங்கள் வாழ்க்கை துணையால் இப்போ நன்மை பிறக்குது. குழந்தைங்களுக்காக பாடுபடுவீங்க, அவங்களுக்கு தேவையான விஷயத்தை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துவீங்க. உங்கள் வீட்டில் பாருங்கள் இப்போ கெஸ்ட்டு வரக்கூடிய நிலை இருக்குது. யாராச்சும் விருந்தினர் வருகை ஏற்படும். நண்பர்கள்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நண்பர்கள் தானே அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கவனம் இல்லாமல் பேச்சில் நிதானம் இல்லாமல் பேசிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கும் நண்பர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லா வகையுமே கவனமாக இருக்க பாருங்கள். எல்லா தடையும் நீங்குது. குடும்பத்துலேயுமே உறவுகள் நல்லா இருக்குது, மனநிறைவு ஏற்பட போது. நண்பர்கள் கிட்ட மட்டும் கவனமாக இருங்க. வீணான வாக்குவாதத்தை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அதே போல் ஒரு சிலர்லாம் படிப்பு விஷயமாவோ வேலை விஷயமாவோ வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்களே, இப்போ நீங்கள் முயற்சி பண்ணால் முயற்சி வெற்றி வாய்ப்பு தரும். ஏன்னா கிரக அமைப்பு நல்லா இருக்குது வெளிநாடு போகிறதுக்கெலாம். தொழில் வியாபாரம் இது 2மே கொஞ்சம் அலைச்சலை தருது. ஆனாலும் அலைச்சல் இருந்தாலுமே பிரச்சனை இல்லைங்க, சாதகமான பலன் வரும். பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்கள் கிட்ட வேலை செய்கிறவங்க தேவையில்லாமல் அவங்க செயல் கோபத்தை தூண்டுவது போல் இருக்கும். கவனமாக இருக்க பாருங்கள். லாபம் நல்லா இருக்குது, எதிர்பார்க்குற உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேணால் கொஞ்சம் கூடுதலான பணி சுமை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதிக நேரம் எடுத்து உங்கள் வேலையை செய்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா யாராவது லீவ் போட்டு கூட அவங்க வேலையை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். வேலை கொஞ்சம் இருக்கும், அதனால் வேலை விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதம் உணர்ச்சி வசப்படவே கூடாதுங்க. உணர்ச்சி வசப்படாமல் எந்த விஷயமா இருந்தாலும் சரி சிந்தித்து செயல்படுங்க. கண்டிப்பாக பாராட்ட கூட பெறலாம். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் படிப்படியான வளர்ச்சியை இப்போ பெற போகிறீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. கொஞ்சம் முயற்சி செஞ்சு படிச்சிங்கன்னா நீங்கள் நினச்சதை விடவே நல்ல மதிப்பெண்ணை பெறலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஆசிரியர் பெற்றவங்க அப்படின்னு அவங்களோட பக்கபலமான ஒரு அன்பு உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். இருசக்கர வாகனத்தில் போகிறீங்க அப்படின்னா கவனமாக இருக்கணும், வேகத்தை குறைக்கணும். அதனால தான் முதல்லதே சொல்கிறோம் நிதானம் அப்படின்னு. நிதானம் தேவை, கவனம் தேவை, பொறுமை தேவை. இது 3மே இந்த மாதம் உங்களுக்கு தேவைப்படுது. இந்த ரிஷப ராசியில் இருக்கிற கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா வித தடைகளையுமே தாண்டி முயற்சி செய்து வெற்றி பெற போகிறீங்க. காரிய அனுகூலம் பிறக்குது. பெரும்பாலும் இதுவரைக்கும் இருந்த எதிர்ப்பு உங்களை விட்டு நீங்குது. வீணான அலைச்சல் குறையுது. எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. ஏதாவது தடங்கள் இருக்குது அப்படின்னா அதையுமே நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவீங்க. தேவையில்லாத மனக்கவலை வரும், அது தவிர்க்க பாருங்கள். போட்டு மனசை குழப்பிக்கிட்டு பிரச்சனைகளில் ஈடுபடாதீங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் வழக்கு விவகாரங்களில் கொஞ்சம் தாமதமான போக்கு வரும். நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்கிற மாதிரியான சூழல் கூட வரும். தொழில் வியாபாரம் இது 2லேயுமே கொஞ்சம் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்படி சிக்கல் ஏற்பட்டால் பிரச்சனை கிடையாது, அதுவாக சரியாயிடும். அதனால தான் கவனமாக இருக்க சொன்னோம். பிரச்சனையே வராமல் தான் ரொம்ப நல்லதுன்னு நினச்சிங்கன்னா கவனமாக இருங்க. அதே போல் உங்களோட பொருட்களை இப்போ வாடிக்கையாளர்களுக்கு யாராச்சும் அனுப்புகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு கவனமாக இருங்க. அடுத்து பாருங்கள், இந்த மிருகசீரிடம். இந்த மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சரியாக முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலில் உருவாகுவீங்க. சரியான முடிவு நல்லது தான். சக ஊழியர்கள்கிட்ட நீங்கள் பேசும்போதும் பழகும்போதும் கவனமாக இருக்கணும்.
குடும்பத்தில் இருக்கிறவங்களால வீண் பழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அவங்கக்கிட்டையுமே விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. பண வருமானம் நல்லா இருந்தாலும் எதிர்பாராத நேரத்தில் செலவு கொஞ்சம் வரும். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்னதாக மனஸ்தாபங்கள் அவ்வப்போது உருவாகலாம். விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகளை பேசி வம்பு வழக்கில் ஈடுபடாதீங்க. நிதானம் பொறுமையை கடைபிடிச்சா நல்லது. அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைங்களோட செயல்பாடுகள்லையுமே நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களோட செயல்களில் கவனம் இருங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. கோவப்பட்டு பேசி பிரச்சனைகளில் ஈடுபடாதீங்க. அப்புறம் உங்களுக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதம் தான் வரும். விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டு போகிறதில்ல அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுங்க. பெரும்பாலும் இந்த மாதத்தோட அமைப்பை பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருக்குங்க. நீங்கள் பொறுமையாக நிதானமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. கவனமாக செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நல்லது இருக்குது. எடுத்துமோ கவுத்துமோன்னு அவசரப்பட்டு பண்ணிங்கன்னா பிரச்சனை கூட வரும். அதனால் பொறுமை நிதானம் இது தேவைப்படுது. அதை கடைபிடிச்சாலே போதும். எல்லா வகையிலுமே நன்மையை நீங்கள் பெறலாம். இந்த மாதம் எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்க நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளிக்கிழமையில் தீபமேற்றி வழிபட்டு வருவதால் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கல் தீரும், பண வரத்து அதிகரிக்கும், மன மகிழ்ச்சி உண்டாகும். இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணுங்கள், நல்லது நடக்கும்.